ஆக்சுவலா ரொம்ப நாளா லாங் வீடியோ போடணும்னு ஒரு தாட் இருந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வச்ச உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஹோம்மேட் சீஸ் ரெசிபி இவ்வளவு வைரல் ஆகும்னு நினைச்சு கூட பாடல. அண்ட் இட்ஸ் காமன். அதுல நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அந்த டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காகவும் ரிசல்ட் காட்டுறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. இதுக்கு பாலும் அகரகரும் தாங்க மெயின். பாலை ஊற்றிட்டு அது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. மிதமான சூட்டில் வினிகர் இல்லாட்டி லெமன் ஊற்றிக்கலாம். வினிகர் 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. இப்போ இது திரிஞ்சு வரும். இது மிக்ஸ் பண்ண நல்லா திரிஞ்சிரும். அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஃபில்டர் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம செப்பரேட்டட் கிரீம் அண்ட் இதுதான் நம்ம வே வாட்டர். இது ஊத்திடக்கூடாது. இதுவும் நமக்கு முக்கியம். நம்மளோட மற்ற ப்ராசஸ் இதை வச்சுதான் பண்ண போறோம். பார்க்கலாமா? செப்பரேட்டட் கிரீமை ஒரு ஜார்ல மாத்தி வே வாட்டர் 2 ஸ்பூனா ஊத்தி நம்ம கிரீமி கன்சிஸ்டன்சி எப்ப கிடைக்குதோ அது வரைக்கும் அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, கிரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி மறுபடியும் நல்லா அடிச்சுக்கலாம். இன்னும் நல்லா கிரீமியா கிடைக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் அகரகரை எடுத்துக்கலாம். அகரகர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் சிசரில் கட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஈஸியாக பிச்சிடலாம். இதில் நாம் வே வாட்டர் 2 டேபிள் ஸ்பூன், மில்க் 2 டேபிள் ஸ்பூன். சைனா கிராஸ் நல்லா கரையறதுக்காக நம்ம வே வாட்டர் இன்னும் கூட கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். தப்பில்லை. அகரகர் டிசால்வ் ஆகும் போதே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா சீக்கிரம் இது திக்காயிரும். இது இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு அப்படிங்கும் போது பக்கத்துல ஒரு பேன் வச்சுட்டு அதுல நம்ம அடிச்சு வச்சிருக்க அந்த கிரீம் சீஸ், சைனா கிராஸ் மட்டும் இமீடியட்டா இப்படி ஆயிரும். நம்ம இதையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நம்ம கொஞ்சம் குக் பண்ணதான், பாயில் பண்ணதான் போறோம். மில்க் ஊற்றி நம்ம பாயில் பண்ண தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டேன். நீங்க இன்கேஸ் அப்படி இருந்ததுன்னா கூட வே வாட்டர் ஊற்றி அகரகரை நல்லா டிசால்வ் பண்ணிட்டு போட்டு இந்த கிரீமி கன்சிஸ்டன்சி கொண்டு வாங்க. ஏன்னா இதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும். ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ப்ராசஸ் ஓவர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது, ஒரு பிளேட் எடுத்து அதுல நல்லா பட்டரை கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு தின்னா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை டேப் பண்ணீங்கன்னா போதும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம சீஸ் பக்காவா ரெடி. நிறைய பேத்துக்கு டவுட் இருந்தது, இது டேஸ்ட் எப்படி வரும், மெல்ட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கடையில் வாங்குற மாதிரி 95% டேஸ்ட் இதுல கிடைக்குது. நீங்களும் மறக்காம இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக வீட்டில் அப்போ என்கிட்ட என்ன இருந்துச்சோ ஒரு பிரெட் தான் இருந்தது, அதை வச்சு அதை மெல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக இந்த ரிசல்ட் கொடுத்துருக்கேன். பாருங்க, ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு 15 to 20 டேஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு 20 டேஸ்லேயே காலி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் டோரில் வைக்காதீங்க. ஒருவேளை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலனா சோர் ஸ்மெல், ஸ்டிக்கி டெக்ஸ்சர் அந்த மாதிரி சைன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி வந்தால் யூஸ் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட மோல்டு இருந்தால் கியூப் சீஸாக கூட பண்ணி ஸ்கிராப் பண்ணி யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நல்லா மெல்ட் ஆயிருக்கு. மறக்காம இந்த வீடியோவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், தெரிஞ்சதையே செய்யறதை விட எதையாவது தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம் தான் நான் இதை பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னாலும் ஏதாவது ரெசிபி சொன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, செஞ்சிருவோம். ஓகேவா? பார்க்கலாமா?